ஆண்டவர் கேட்டார் என்பதை நாம் உணர முடிகிறது. உண்மையாகவே ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொருவருடைய ஜெபத்திற்கும் பலன் உண்டு, இதுல மாற்று கருத்து கிடையாது. என்னுடைய வாழ்வை குறித்து நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நான் முதல் வகுப்பிலே படித்துக் கொண்டிருக்கிற காலங்களிலே என்னுடைய தகப்பனாரை நான் இழந்து விட்டேன். எனக்கு 2 தம்பிமார்கள், 3 அக்கா. இந்த 2 தம்பி, நான் 1வது வகுப்பு படிக்கிறேன் என்று சொன்னால் 2 தம்பிமார்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? ஒருவன் கை குழந்தை, ஒருவன் நடக்கிற ஒரு சூழ்நிலை, 3 அக்காக்கள். இப்படி ஒரு சூழ்நிலையிலே என்னுடைய வாழ்வு துவங்கியது. தகப்பன் இல்லாத பிள்ளை என்ற உடனே வாழ்வு எப்படி இருக்கும் என்பது சற்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். உலக பாவத்திலே மூழ்கினேன். பாவத்திலே தான் என்னுடைய வாழ்வு காணப்பட்டது. பாவம் தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது. வேறு எந்த ஞானமும் அல்ல, படிப்பு அறிவு கிடையாது, கைத்தொழில் கிடையாது. வாழ்க்கையிலே என்னால் எந்த அளவுக்கு பாவத்திலே விழுந்து போக முடியுமோ அப்படி விழுந்து போய் கிடந்தேன். என் சாட்சி நான் எங்கும் நான் கூறுவது கிடையாது. என் சாட்சியை கேட்கிற பட்சத்திலே அநேகர் என்னிடம் இருந்து பேசுவதை நிறுத்திக் கொள்வார்கள். இல்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்வுக்கு அது சரியாய் இருக்காது என்று சொல்லி சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையிலே அநேக சாட்சிகளை நான் சொல்லுவது கிடையாது. என்னுடைய மனைவிக்கு முழுமையாய் தெரியும், வேறு யாருக்கும் அவ்வளவு தெரியாது. என்னோடு பழகியவர்களுக்கு, என்னோடு உலக பிரகாரமாய் வாழ்ந்தவர்களுக்கு மாத்திரம்தான் என்னை குறித்து தெரியும். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலங்களிலே என்னுடைய தாயாருடைய கண்ணீர் மாத்திரம்தான் இன்று உங்கள் முன்பாக என்னை நிறுத்தி இருக்கிறது. நான் எந்த வேதாகம கல்லூரிக்கும் நான் போகவில்லை, எந்த பாஸ்டரிடமும் அசிஸ்டன்ட் பாஸ்டராய் இருந்தது இல்லை. இந்த கண்ணீர் மட்டும்தான் என்னை உருவாக்கியது. என் தாயுடைய ஜெபம் மட்டும்தான் என்னை தேவனுடைய பணியிலே என்னை நிறுத்தியது. அப்படி என்று சொன்னால் இந்த ஜெபத்திற்கு உண்மையாகவே பலன் இருக்கிறது. அந்த ஜெபம் என்பது சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றும், தீமையை நன்மையாய் முடிசூட்டுகிறதாய் இருக்கிறது. இந்த ஜெபங்களை எப்பொழுதுமே கிறிஸ்தவ குடும்பங்களிலே விட்டு விடாதீர்கள். இந்த நிறைய குடும்பங்களிலே குடும்ப ஜெபம் இருப்பது இல்லை என்பதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய பதிவு. நிறைய கிறிஸ்தவர்கள் வேதத்தை சுமப்பது இல்லை என்பதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய பதிவு. வேத வாசிப்பு இல்லை, ஜெபம், குடும்ப ஜெபம் இல்லை, ஒரு தனிப்பட்ட ஜெபமும் இல்லை. ஆனால் நாம் எல்லாம் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், என் வாழ்க்கையில் இருக்கிற தீமை விலக வேண்டும். இந்த ஊழியரை சந்தித்தால், அந்த பிரசங்கியாரை சந்தித்தால் என்னை குறித்துதான ஒரு தீர்வு கிடைக்குமா, பதில் கிடைக்குமா என்கிற நோக்கத்தோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகத்திலே இலவசங்களை கொடுத்து கொடுத்து பழகி போன ஒரு வாழ்வு தானே. ஆகவே பாவத்தை விட்டுவிட வேண்டும். இந்த பாவம் தான் எனக்கு, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிற வண்ணமா, இந்த பாவம் தான் எனக்கு நன்மை வர ஒட்டாது இருக்கிறது என்கிற ஒரு சிந்தனை நமக்குள் வருவது இல்லை. இந்த சிந்தனை எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், நாம் வேதத்தை நன்கு வாசிக்கும் பொழுது, குடும்ப ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும் பொழுது. அநேக கிறிஸ்துவ குடும்பங்களிலே நுழைவாயில் அருகே ஒரு வார்த்தை வைத்திருப்பார்கள், இயேசு கிறிஸ்து இந்த இல்லத்துடைய தலைவர் என்று சொல்லி. ஆனால் உண்மையாக ஒரு தலைவர் ஒரு இல்லத்திற்கு என்று சொன்னால் அவரை கேட்காமல் எந்த காரியத்தையும் செய்வது கிடையாது. அவர் இருக்கிறார், குடும்ப தலைவர் இருக்கிறார், என் அப்பா இருக்கிறார் என்கிற ஒரு பய உணர்வு எப்பொழுதுமே பிள்ளைகளுக்கு இருக்கும். அப்போ ஆண்டவர் என் இல்லத்தின் தலைவர் என்று சொன்னால் அந்த பய உணர்வு நமக்குள்ளே இருக்கும். அவரை கேட்காமல் எந்த காரியத்தில் நாம் நம்மை இணைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி நடக்கிறோமா என்று சொன்னால் இல்லை. எழுத்து வடிவமாக மாத்திரம்தான் எல்லாம் இருக்கிறது. எல்லா எழுத்துக்களும் உயிர் பெற்றதாய் காணப்படுகிறதா என்று சொன்னால் இல்லை. இதுதான் இந்த கிறிஸ்தவ குடும்பங்களிலே எழுப்புதலை இழந்திருப்பதற்கு காரணம். எப்பொழுதும் ஒரு தனிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ மனிதனுக்குள்ளே எழுப்புதல் வருகிறதோ அப்பொழுதுதான் அந்த குடும்பத்துக்குள் வரும். அந்த குடும்பத்தில் எழுப்புதல் வந்தால்தான்
சபைக்குள்ளே எழுப்புதல் வரும். சபைக்குள்ளே எழுப்புதல் வந்தால் தேசத்துக்குள்ள ஒரு எழுப்புதல் வரும். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தேவ மனிதன் ஒரு சட்டத்தின் கீழே அவர் அகப்பட்டு இருக்கிறார் என்கிற ஒரு செய்தி பரவலாக காணப்பட்டது இல்லையா? அந்த செய்தியை நாமும் நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்ல ஃபாலோ பண்ணும். அநேகர் என்ன செய்தோம், சில கருத்துக்களை நாம் பதிவிட்டோம். அவர் அப்படிதான், அவர் அப்படி இருந்திருக்க கூடாது, அப்படி நடந்திருக்க கூடாது, அவரை குறித்து முன்பாகவே இப்படி ஒரு செய்திகள் விளம்பரப்படுத்தப்பட்டது, அவர் ஊழியர்களை இப்படி தரக்குறைவாய் அவருடைய பார்வையும் பேச்சும் இருந்தது என்று சொல்லி பலவிதமான பதிவுகள் இருந்தது. ஆனால் ஒரு தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால் சும்மா யாரையும் தெரிந்து கொள்ளல. சவுலை தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது என் சுதந்திரத்துக்கு நீ தலைவன் என்று சொல்லி முதல் உலகத்தில் ஒரு அரசனை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அரசன் கீழே விழுந்து போகிறான் என்ற உடனே அவன் விழுந்து விட்டான் என்று சொல்லி தாவீது சந்தோஷப்படவில்லை. தேவ ஆவியானவர் ஆளுகை செய்த பாத்திரம் என்கிற ஒரு பய உணர்வு அவனை மேற்கொள்ள விடாதபடி தாவீதை தன்னை காத்துக் கொள்ள செய்தது. ஒரு அழைப்பு பெற்றவன் விழுந்து போயிருக்கிறானே என்கிற ஒரு கலக்கத்தோடு ஜெபித்தவர்கள் நம்மில் எத்தனை பேர் யோசித்து பாருங்களேன். ஒரு பாடல் வரிகளை எழுத வேண்டும் என்று சொன்னால் அது விளையாட்டு அல்ல. ஒரு தாளந்துகள் பெற வேண்டும் என்று சொன்னால் அது விளையாட்டு இல்லை. ஒரு அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அது விளையாட்டு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட ஒரு தாளந்தை, அப்படிப்பட்ட ஒரு திறமையை தேவ சமூகத்திலே பெற்று தேவன் கொடுத்த ஒரு பாத்திரம் விழுந்து போயிருக்கிறதே அப்படின்ற கலக்கம் கிறிஸ்தவர்களுக்குள் இல்லை. அதுல குறைகளை சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் செய்வது, நான் மனிதர்கள் செய்வது நான் தவறு சரி என்று சொல்லி உங்களோடு நான் பேச வரவில்லை. அழைப்பின் நோக்கத்தை உணர்ந்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒரு சபை நடுங்குகிறது, ஒரு சபை தடுமாறுகிறது, ஒரு ஊழியன் விழுந்து போகிறான், பிசாசு ஊழியர்களை வீழ்த்திக் கொண்டிருக்கிறான். இது கடைசி காலமாயிருக்கிறது. அந்த எழுப்புதலை நான் உணர வேண்டும். அந்த அழைப்பு நோக்கத்தை அறிந்து நான் பயணிக்க வேண்டும். இந்த அழைப்பு நோக்கத்தை நான் அறியாததினால்தான் ஏன் விழுந்தான், ஏன் விழுந்து விட்டானே, இனி எந்த ஊழியர்களும் விழக்கூடாது, அந்த ஊழியர்களுக்காய் திருச்சபைகளுக்காய் நான் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி என்ற சிந்தனை நமக்குள்ள வரல. நல்லா யோசித்து பாருங்களேன். சபைகள் எல்லாம் விழுந்து போய்கொண்டே இருந்தால் பாவிகள் எங்கு மனமாறுவது? சபைகளில் எப்படி எழுப்புதல் வரும்? எப்படி ஆத்துமாக்களை அறுவடை செய்ய முடியும்? எப்படி தேவனுக்காக ஒரு பாதைகளை வகுக்க முடியும்? யோசித்து பாருங்க. அழைப்பு பெற்றவர்கள் விழுந்து போகிறார்கள் என்ற உடனே ஒரு கலக்கம், ஒரு பயம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் காணப்பட வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஒரு ஊழியன், ஒரு தேவ மனிதன் விழுந்து போகிறான் என்று சொன்னால் அந்த ஊழியன் விழுந்து விட்டான், அந்த ஊழியர் இப்படி செய்து விட்டார் என்று சொல்லி குறை சொல்லுவதை காட்டிலும் அந்த ஊழியர்களை விழாதபடி நாம் தாங்கக்கூடிய ஒரு ஜெபங்களாய் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய ஜெபமும் காணப்பட வேண்டும். இனி ஒன்றை நான் இழந்திருக்கிறேன், மீண்டும் நான் இழந்து விட மாட்டேன். தாவீது ஒருமுறை பாவம் செய்தான், அவ்வளவுதான். உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரே ஒரு முறை செய்த பாவம், கொடூரமான பாவம். அவனை மாதிரி யாருமே பாவம் செய்யல. அவ்வளவு பெரிய பாவம் செய்தவன் மீண்டும் செய்தானா? இல்லை. வயதான காலங்களிலே அவன் விழுந்து கிடக்கிறான். அவன் விழுந்து கிடக்கிற சமயத்திலே வயது கடந்து போய்விட்டது. வயது கடந்து போன அந்த சூழ்நிலைகளிலே அவனுக்கு, தாவீதுக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு சிறு பெண்ணை ராஜாவுக்கு கொடுக்கிறார்கள். ஒரு சிறிய பெண்ணை ராஜாவுக்கு மனம் முடிக்கிறார்கள். அவன் விழுந்து போய் மரணத்தை சந்திக்கிற அந்த தருவாயிலே 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அவள் மிக அழகாயிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் ராஜா 4வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை.
ஒரு முறைதான். நான் செய்கிற தவறு ஒரு முறைதான். தேவனுடைய சித்தம் எனக்குள்ள நிறைவேறணும்னாக்கா நான் மீண்டும் அந்த பாவம் எனக்குள்ள நுழையக்கூடாது, என் சபையில நுழையக்கூடாது. எல்லா சபைகளிலும், நம்முடைய சிஎஸ்ஐ எல்லா சபைகளிலும் நல்ல ஜெபிக்கிறவங்க இருக்கிறீங்க, அபிஷேகம் பெற்றவர்களா இருக்கிறீங்க. ஆனா அழைப்பினுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோமா என்று சொன்னால் அதுதான் இல்லை, தடுமாறுகிறது. இன்னொன்று, சபையை கூறு போட்டு கொண்டிருக்கிறோம் இல்லையா? கூறு போட்டு வெற்றின்னு இருக்கிறோம் சபையை. ஆவிக்குரிய சபை, ஆவி இல்லாத சபை. அது எங்க கண்டுபிடிச்சது, யார் கண்டுபிடிச்சதுன்னு எனக்கு தெரியல. ஆவிக்குரிய சபை, ஆவி இல்லாத சபை. பிரதான ஆசாரியனாக ஸ்தேவான் அப்போஸ்தலரை வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால், ஒரு அசுத்தாவி பிடித்தவனை அவருடைய பிள்ளைகள் துரத்த ஆரம்பிக்கும் பொழுது அவர்களை நிர்வாணியாய் அடித்து துரத்தினது அந்த பிசாசு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ ஆவிக்குரிய காரியங்களிலே ஒரு பிரதான ஆசாரியன், இன்டர்நேஷனல் ஒரு ஊழியர் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஆனால் அப்படி இருக்கிற இடங்களில் பிசாசு அந்த தேவ குடும்பத்தை துரத்தியதற்கு பவுலையும் தெரியும், இயேசுவும் தெரியும். நீ யார்? துரத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே ஏலி ஊழியம் செய்த சபையை நல்லா கவனிங்க. வந்த விசுவாசியை சரியா கவனிக்கல, விசுவாசி மீது பார்வை இல்லை. அவன் வார்த்தையினாலே ஜெபிக்கவில்லை, கண்ணீரினாலே தன் இதயத்தை உடைத்து ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த ஊழியர் பார்த்து விட்டு, என்ன குடிச்சிட்டு இருக்கிறியா? அவளுடைய உள்ளங்களை புரிந்து கொள்ளவில்லை, வெளி தோற்றத்தை பார்த்து, அவருடைய குமுறலை பார்த்து அவளோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு காரியம் இல்லையா? வந்த விசுவாசே சரியா கவனிக்க தெரியாத ஊழியக்காரன் அப்படி எடுத்துக்கொள்ளலாமே. ஆனா அந்த சபையை சுற்றி என்ன நடந்தது? விபச்சாரம் நடந்தது. ஏலியின் பிள்ளைகள், பேலியாளின் பிள்ளைகள் விபச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். சபையை சுற்றி விபச்சாரம் நடக்குது. ஊழியக்காரன விசுவாச சரியா கவனிக்க தெரியல. ஆனா அந்த சபையில தான் சாமுவேல் உருவானான். நல்லா கவனிங்க. அந்த சபையில தான் தேவ சத்தத்துக்கும் மனுஷ சத்தத்துக்கும் வித்தியாசத்தை அந்த ஏலி காண்பித்தான். சபையில் இல்லைங்க வித்தியாசம். வித்தியாசம் பிரதான ஆசாரியனிடம் இல்லை, வித்தியாசம் என்னிடம் இருக்கிறது, என் அழைப்பில இருக்கிறது. என் அழைப்பு நான் உணர்கிறதுல இருக்கிறது. என்னை எந்த நோக்கத்தோடு என்னை பிடித்தார்? மரணம் என்றோ சந்தித்திருக்க வேண்டும். ஜீவனை ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஏதோ நோக்கம் இருக்கிறது. நோக்கம் இல்லாம நம்மளெல்லாம் இங்க உட்கார வைக்கல, நோக்கம் இல்லாம உங்களுக்கு எல்லாம் அற்புதம் செய்யல, நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் உங்களை திருச்சபையில் அங்கத்தினர்களாய் வைக்கல. நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை புரிந்தவர்களாய் நாம் பயணம் செய்வது மிக மிக அவசியம் என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என் அழைப்பின் நோக்கம் என்ன அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளுங்க. முதல்ல அழைப்பின் நோக்கத்தை அறியாம இருக்கிறது தாங்க பெரிய தவறு. எதற்கு இந்த அபிஷேகம், எதற்கு இந்த சொகோப் கொடுத்தாரு, எதற்கு இந்த வெளிப்பாடு கொடுத்தாரு, எதற்கு இதை கொடுத்தாரு, நமக்கு அந்த நோக்கமே தெரியறது இல்லை. நோக்கமே தெரியாம நானும் இருக்கிறேன், நானும் வாழுகிறேன் அப்படின்னு சொல்லி ஓடுகிறோம். அந்த நாளில் ஏதோ ஒரு சாட்சி சொல்லணுமா, கையை தட்டணுமா, முடிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் ரொட்டீனா உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செத்து போன எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு சித்தம் எனக்குள் நிறைவேற்ற ஆண்டவர் விரும்புகிறார். அட்டென்ஷன், உடனுடைய பார்வை தேவனுடைய பக்கம் திரும்பணும். ஏதோ ஒண்ணு இல்லாம எனக்கு ஜீவன் அன்னைக்கு போயிருக்கணும், இன்னைக்கு கொடுத்திருக்கிறான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அப்படிதான் நாம கவனிக்கணும், தவிர நாம அப்படி இல்லை. நல்லா இருக்குது, பாஸ்டர் தொட்டா, அந்த ஊழியக்காரர் தொட்டா, இவர் வந்தா ஒரு கூட்டம், அவர் வந்தா ஒரு கூட்டம். கிறிஸ்தவ மார்க் எப்படி போயின்னு இருக்குது பாருங்க. இன்னைக்கு நல்ல கவனியுங்களேன். இந்த சினிமா நட்சத்திரங்களுடைய ரசிகர் மன்றம் கூட்டம் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லைங்க. இன்னைக்கு அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை. இந்த ரசிகர் மன்றம் அந்த ரசிகர் மன்றத்தை அட்டாக் பண்ணும், அந்த ரசிகர் மன்றம் இந்த ரசிகர் மன்றத்தை அட்டாக் பண்ணும். இந்த ஊழியக்காரருடைய செய்தியை கேட்ப, அந்த ஊழியக்காரருடைய செய்தியை கேட்க மாட்டேன். தப்பு, ரொம்ப தப்பு. ஆண்டவர் மட்டும் பாருங்க, ஊழியனை முன்னால வைக்காதீங்க. ஊழியனுக்கு ஒரு தனி அட்டென்ஷன் வேண்டாம். ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட், ரெண்டாவது தான் ஊழியன். ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. ஆண்டவரை பாருங்க, அவருக்குள் இருந்து வருகிற புறப்படுகிற வார்த்தை என்னை உருவாக்குகிறதான்னு கவனிங்க.
நல்ல கவனிங்க. பாவம் சுட்டி காண்பிக்காத ஊழிய செய்தியை ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஆசீர்வாதம் எல்லாரும் கொடுத்துடலாம். ஒரு சின்ன குறிப்பு நீங்க புரிந்து கொள்ளுகிற வண்ணமாகவே நான் பேசுகிறேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். திருமணம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த திருமணத்தில் உறவுகள், குடும்பத்தார், நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திருமணத்தை நடத்துறோம். திருமணம் நடக்கும் பொழுது, தாலியை கட்டும் பொழுது என்ன செய்யறோம்? பூக்களை தூவி வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இல்லையா? சில இடங்களில் அரிசியை தூவுவாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அவர்களை வாழ்த்துவார்கள். இல்லையா? நல்லா இருக்கணும் பிள்ளைங்க, பெற்றோரும் நினைக்கிறாங்க, உறவுகளும் நினைக்குது, அவ்வளவு ஜனங்களும் நினைக்கிறாங்க நல்லா இருக்கணும், அவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? பாதி பேருக்கு மேல கோர்ட்ல நிக்கிறாங்க. அந்த பாதி பேர்ல கொஞ்சம் பேர் சண்டை சச்சரவுல இருக்கிறாங்க, சமாதானத்தை இழந்து போய் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஆசீர்வாதம் எங்க போச்சு? ஆசீர்வாதம் எங்க போச்சு? நிறைய செய்தியை கேட்கிறோம். ஆசீர்வாதம், 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 ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்கிறார், கீழாக்காமல் மேலாக்கிறார். உண்மை இல்லன்னு சொல்லல. பாவம் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் வராது. எங்க பாவங்கள் சுட்டி காண்பிக்கப்படுகிறதோ, எப்பொழுது உன் பாவத்தை கழுவப்படுகிற செய்தியை நீ கேட்கிறாயோ அங்குதான் ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம் விளையாட்டு நாம நினைக்கிறோம் இவர் தொட்டா, ஓ கிடையாது, ஏமாந்துடாதீங்க. நல்லா நம்ம படிச்சிருக்கிறோம், நல்ல அறிவு இருக்குது நமக்கு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தலைவலிக்கு மாத்திரை இருக்குது, சுகருக்கு மாத்திரை இருக்குது, பிபிக்கு மாத்திரை இருக்குது. இப்ப எனக்கு தலைவலி வருகிறது, கண்மூடிதனமா எதனா எடுத்து போட்டுருவேனா? எது தலைவலி மாத்திரை பார்த்து டாக்டர் எவ்வளவு போட சொன்னாரோ அந்த அளவு தான் நான் போடுவேன். அதிகமாக போட மாட்டேன், குறைச்சும் போட மாட்டேன். இல்லையா? அந்த அறிவு நமக்கு இருப்பதை போலதான் ஆசீர்வாதம் என்பது எங்க இருக்கிறது? யாரிடம் இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கன் சொல்லுவது அல்லது, சும்மா இருக்கிறோம் கொடுக்கிறது இல்லை. எங்க ஒரு இடத்துல ஒளி வருகிறதோ அப்பதான் இருள் ஆட்டோமேட்டிக்கா நீங்கணும். ஆண்டவருடைய பிரசனம் எங்கு வருகிறதோ அங்குதான் சத்தியத்தை அறிவின் சத்தியதான் விடுதலை ஆக்கும். பாஸ்டர் இல்ல, ஊழியக்கார் இல்ல, பிரசங்கி யார் இல்ல, நான் ஒரு டீச்சர், அவ்வளவுதான். டீச்சர் பாடத்தை கத்துக் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இல்லையா? பாடத்தை கத்துக் கொடுப்பாங்க. உனக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, உனக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியாது, உன்னை சுகப்படுத்த முடியாது, உன் சாபத்தை மாற்ற முடியாது, உன் வேதனையை சுமக்க முடியாது, கற்றுக் கொடுக்க முடியும், அவ்வளவுதான். நீ அந்த பாதையில போ. அப்போ என் வாழ்க்கையில எது எனக்கு நன்மை வருவதற்கு தடையா இருக்கிறது என்பதை நான் அறிந்துக்கிறோம். எந்த பாவம்? என் முன்னோருடைய பாவமா, நான் செய்த பாவமா, இல்ல தேவன் இதை அனுமதித்ததா? நல்லா கவனிக்கணும். என் வாழ்க்கையில் இது முன்னோருடைய பாவமா, இல்ல நான் செய்கிற பாவமா, இல்ல ஆண்டவர் இதை அனுமதித்ததா? இந்த கஷ்டம், இந்த வேதனை, இந்த பலவீனம் ஏன் வந்தது அப்படி நாம கேட்கறதே இல்லை. அவர் தொட்டா நடக்கும், அவர்கிட்ட ஓடி போய் தலையை நீட்டுவோம். அடுத்த நாள் அவர் வேற ஒருத்தருக்கு ஜெபிச்சுட்டு அவர் போயின்னு இருப்பாரு. அவருக்காக ஜெபிக்கிறதுக்கு 10 பேர் வேண்டும். ஆனால் ஆசீர்வாதம் என்பது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், எடுத்துக்கொள்ளலாமே. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்தவர்கள் யாராவது ஒரு வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்தால் நலமாய் இருக்க சொல்லுகிறாரு. நீ உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி, நீ குளிராயாவது அனலாவது இருந்தால் அது நலமாய் இருக்கும். நாம எப்படி இருக்கிறோம் பாருங்க. அனலாய் இருக்கிறோமா, குளிராய் இருக்கிறோமா? என் வாழ்க்கையுடைய பயணத்தில் நான் அனல் உள்ளவனாய் இருக்கிறேனா, குளிர் உள்ளவனாய் இருக்கிறேனா? நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேனா, அல்லது தேவனுடைய பிள்ளையை விட்டு விலகி இருக்கிறேனா? எந்த நிலையில என்னுடைய வாழ்வு இருக்கிறது? என் வாழ்க்கையுடைய பயணம் அதிலே 3வது வசனத்தை வாசியுங்களேன். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக் கொண்டவைகள் எவைகளோ அவைகளை நினைவு கொண்டு அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராக விட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வருகிற வேலையை நீ அறியாய் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நீ கேட்டு பெற்றதை நினைத்து விழித்திரு. யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேட்டு பெற்றதை நினைத்து விழித்து உன் பயணத்தை தொடரு. அப்போ நாம கேட்டு பெற்றது நிறைய இருக்குது. சுகம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், விடுதலை வேணும்,
நல்ல வீடு கட்டணும், என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வேணும், கேட்டு பெற்றதை நினைத்து நீ விழித்துக் கொண்டு உன் பயணத்தை நகர்த்து. நிறைய கேட்டு பெற்றிருக்கிறோம், நம்ம பெறாத எதுவுமே கிடையாது. நிறைய கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதை நினைச்சே நான் என்னுடைய வாழ்வை நான் நகர்த்தி இருக்கிறேனா, அதை நினைச்சே வாழ்வை நகர்த்துறேன். இப்படி இருந்த வாழ்வு எனக்கு இந்த வாழ்வை ஆண்டவர் கொடுத்ததுங்க. அப்படி நாம நினைச்சோம்னாக்கா பாவம் செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம், தவறு செய்ய மாட்டோம், சண்டை போட மாட்டோம், புறங்கூற மாட்டோம், யாரையும் குற்றப்படுத்த மாட்டோம், நம்மை தாழ்த்துவோம். தாழ்மை உள்ளவனுக்கு தான் தேவனுடைய கிருபை இருக்கிறது இல்லையா? பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நின்று விடுகிறார். அந்த தாழ்மை ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட வந்துடும். தாழ்த்த ஆரம்பிச்சிருவோம். கடவுளே, நான் இல்லை, நான் அப்படி இருந்தேன், எனக்கு நீ கொடுத்த கிருபை இது, நீ கொடுத்த ஒரு ஈவை இது, இது நீ கொடுத்தது அப்படின்னு நாம நினைப்போம். இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்கிற விதங்களை குறித்து ஒரு சின்ன காரியத்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணிட்டு நான் செய்திக்குள்ளாகவே நான் கடந்து போகிறேன். பிள்ளையை பார்த்த உடனே என்ன சொல்லுவோம்? அப்பா மாறி அம்மாவை மாறினோம், இல்லை தாத்தாவை மாறி மாமாவை மாறினோம், அவனே மாதிரி இருக்குது. இது ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவன் பார்க்கிறோமா? இல்ல. அவன்கிட்ட இப்படி நாம ஏதாவது ஒன்று மாம்சீகமாய் விதைக்கிறதுனால சில சமயங்களிலே சில முடிவுகள் தவறாய் போயிடுது. பிள்ளை என்ன மாதிரி இருக்குது, என் கணவன மாதிரி இருக்குது, மனைவிய மாதிரி இருக்குது அப்படி நாம நினைக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம்? பிள்ளைய நான் வேறு விதமா வளர்க்கிறோம். நல்லா கவனிங்க. நீங்க நன்னாக கவனிப்பு சொன்னா அநேக குடும்பங்களிலே ஆண் பிள்ளை எல்லாம் அம்மாவுடைய பக்கமா இருப்பாங்க இல்லையா? பெண் பிள்ளை எல்லாம் எங்க இருப்பாங்க? அப்பாவுடைய பக்கமா. அது ஏன் தெரியுமா உங்களுக்கு? ஏன் அப்படி இருக்கிறாங்க தெரியுமா? உண்மை நிலவரம் என்ன தெரியுமா? ஏன் அந்த பாசம் அப்படி ஆப்போசிட் குணத்துல போய் சேருது அப்படி நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். திருமணம் செய்யும் பொழுது நாம் எல்லாம் கனவு காணுகிறோம், எனக்கு வாழ்க்கை துணை இப்படி இருக்கணும், அவருடைய பார்வை, பேச்சு, நடை, குணம், அவருடைய எண்ணம், அவ என்னை கவனிக்கிற விதம், என்னை பார்த்து கொள்ளுகிறது, நாங்கள் வாழ்கிற வாழ்வு, அப்படி கனவு காணும் எல்லாருக்குள்ளே இருக்கிறது. இது அந்த வாழ்க்கை துணையிடம் எல்லாம் கிடைக்கிறதா சொன்னால் சில இடங்களிலே 99% கிடைத்து விடும். ஒரே ஒரு சதவீதம் மட்டும் இருக்காது. அந்த 1% நமக்கு குறையா பார்ப்போம். நான் என்னவோ நினைச்ச உங்ககிட்ட அது இருக்குது பாரு, நான் உன்னை இப்படி நினைச்சேன், ஆனா நீ இப்படி இருப்ப நான் நினைக்கல. அப்போ உங்ககிட்ட இல்லாததை நான் என் பிள்ளை கிட்ட காட்டுறேன் பார். கணவன் கிட்ட இல்லாததை மகன் கிட்ட பார்ப்பாங்க, மனைவி கிட்ட இல்லாததை மகள் கிட்ட பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்பாங்க. அப்போ இந்த 99 கவனம் இருக்காது, நமக்கு அந்த ஒண்ணுதான் கவனமா இருக்கும். அந்த ஒண்ணு நினைச்சு அந்த பிள்ளை என்ன செய்வோம்? மோல்டு பண்ணுவோம், வளர்ப்போம், செதுக்குவோம், உருவாக்குவோம். ஆனா 99 இழந்து இருப்போம், பிள்ளை விழுந்துரும், அவ்வளவுதான். ஆனா உண்மையாகவே பிள்ளைங்க அழகா வளரணும்னாக்கா பெண் பிள்ளைகளும் அம்மா கிட்ட வளரணும், ஆண் பிள்ளைகளும் அப்பா கிட்ட தான் வளரணும். ஏன்னா ஆம்பளை எப்படி அவன் எந்தெந்த நேரங்களிலே எந்தெந்த வயதிலே அவன் தடுமாறுவான்றது ஆண் பிள்ளைக்கு தெரியும். பெண் பிள்ளை எப்போ தடுமாறும், அந்த பருவ நிலைகளில் அதன் குணம் எப்படி இருக்கும், அது எப்படி மற்றதெல்லாம் யாருக்கிட்ட ஷேர் பண்ண முடியும்? அம்மா கிட்ட தான் ஷேர் பண்ண முடியும். இப்போ பெண் பிள்ளை எங்க வளரணும்? அம்மா கிட்ட தான் வளரணும். ஆண் பிள்ளை எங்க வளரணும்? அப்பா கிட்ட தான் வளரணும். அப்பா கிட்ட வளர்ந்துச்சுன்னா எந்த தப்பும் செய்ய முடியாது. அம்மாவை ஈஸியா ஏமாத்திடலாம். அம்மா வேற கனவுல தான் பிள்ளைய வளர்க்கிறாங்க, அப்பா வேற கனவுல தான் மகளை வளர்க்கிறார். அப்போ பிள்ளை தடுமாற ஆரம்பிச்சிடும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய பயணத்தில் அதே மாதிரி தாங்க. அழைப்புல மட்டும் தாங்க பார்வை இருக்கணும். ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு துன்பம் வந்துடுச்சு, இது ஏன் வந்துச்சு நம்ம பார்க்காம, இது அனுமதிச்சதுக்கு ஒரு நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படி நாம நினைக்காம, அந்த கஷ்டமே வந்தாலும் அக்கினி ஜுவாலையில சாத்ராக் மேஷாக் கூட இருந்த ஆண்டவர் என்னோடும் இந்த கஷ்டத்துல கூட இருப்பாரு, அக்கினி வாடை என் மேல வீசாதபடி ஆண்டவர் காப்பார் என்கிற விசுவாசத்தை நான் விட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு நமக்கு வர்றதில்லை. ஏன் கர்த்தர் எனக்கு அதை கொடுத்தார், ஏன் இது நடக்கணும்? இதுதாங்க அழைப்பை விட்டு நாம் விலகிறதுக்கு காரணம். எல்லாரையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியும். மார்க் 16வது அதிகாரம் 17, 18வது வசனத்துல வாசிப்பீங்கன்னாக்கா, விசுவாசிகளால் நடைபெறும் அடையாளங்கள் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை உனக்கு கொடுப்பார். நடைபெறும் அடையாளங்கள் என் நாமத்தினாலே என்ன சொல்றாரு? அவர் சொல்றார் விசுவாசிகளால் நடைபெறும் அடையாளங்கள். என்னென்ன சொல்றாரு வாசிங்க. மார்க் 16வது அதிகாரம் 17, 18வது வசனத்துல அவர் சொல்லுகிற காரியம்,
அது அவர்களை சேத வியாதியஸ்தர் கைகள் வைப்பார்கள், சொஸ்தமாவார்கள். அவர் சொல்லுகிற காரியத்தை நன்றாக கவனிங்க. என் நாமத்தினாலே அவர் அடையாளங்களை அவர்கள் செய்வார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான எதை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. யார் செய்யறதுங்க? ஊழியக்காரனா? இல்ல, விசுவாசிக்கிற நீங்க செய்யறது. ஏன் அது என்னால செய்ய முடியல? அந்த வார்த்தை உண்மைதானே, சத்தியம் உண்மைதானே, ஏது எனக்கு நடக்கல அப்படி இன்னைக்காவது நம்ம உணர்ந்திருக்கிறோமா? நல்ல வசனங்களை எல்லாம் வீட்டில் எழுதி வச்சுக்கிறோம், அது உண்மை அப்படின்னு நினைக்கிறோம், இது உண்மை நினைக்கிறோம். அவர் சமூகம் எனக்கு முன்னாடி போகும், சிகரெட் பிடிச்சுன்னு போறவங்க கூட வண்டியில ஓட்டின்னு இருக்கிறான், அதெல்லாம் நம்புறோம். ஒரு விசுவாசினால் இந்த அடையாளத்தை செய்ய முடியும்ன்றத நாம நம்பலையே. அது ஏன் நடக்கல, நடக்காத காரணம் என்ன அப்படின்னு நாம பார்க்கலையே. அப்போ அந்த விசுவாசிக்குரிய நிலையில நான் போகல, விசுவாசிக்குரிய நிலையில என் வாழ்வு இல்ல. ஒரு விசுவாசியா என்னுடைய வாழ்வை நான் இன்னும் நிறுத்தல, இன்னும் நான் அவிசுவாசியாவே வாழ்ந்து இருக்கிறேன், அவிசுவாசியாவே என்னுடைய வாழ்க்கையுடைய பயணம் இருக்கிறது. ஆகவேதான் யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது சொல்றாரு, நீ கேட்டு பெற்றதை நினைத்து விழித்து. தேவன் எந்த நோக்கத்தோடு இந்த அழைப்பு கொடுத்தார், எந்த நோக்கத்தோடு இந்த வரத்தை கொடுத்தார், அதை நினைச்சு விழித்திருப்போமானால் அந்த அபிஷேகம் சும்மா இருக்காது, அந்த தரிசனம் சும்மா இருக்காது, அந்த வரம் சும்மா இருக்காது. அது ஒவ்வொன்றும் செயல்பட்டு கொண்டே இருக்கும், அது ஒவ்வொன்றும் பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், எப்படியாவது என் பிள்ளைய ஆண்டவருடைய பிள்ளையா மாற்றணும் அப்படிதான் இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் ஒரு அழகான குழந்தையை கொடுத்தார் ஆண்டவர். என்ன செய்தாங்க தெரியுமா? அந்த குழந்தை, இந்த காலத்தில் நிறைய தாய்மார்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. குழந்தை அந்த காலத்துல எல்லாம் இடுப்பிலே வைத்து கொண்டு இருப்பாங்க, சமைத்து கொண்டே இடுப்புல வைத்து கொண்டு தொட்டில போட்டு அந்த குழந்தைய தாளாட்டி கொண்டே பாட்டு பாடினே சமைத்து கொண்டு பிள்ளைகளை அப்படியெல்லாம் வளர்த்தார்கள். இன்னைக்கு தேவைகள் அதிகமாயிடுச்சு, நாங்களாம் வேலைக்கு போகிறோம், எல்லாம் இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். பெற்றோர்களை நம்ம இழந்து விட்டு தூரம் நிற்கிறதுனால சில சமயத்தில் அது பிள்ளைகளுடைய பராமரிப்பு இல்லாமல் போகிறது. ஆனால் ஒரு காரியம் எனக்கு வருத்தமான ஒரு பதிவு என்னென்று சொன்னால், அந்த குழந்தையுடைய அழுகையை கூட நம்ம பார்க்கறதுக்கு விரும்பல. அந்த காலங்களில் பெரியவங்க குழந்தை என்ன செய்வாங்க தெரியுமா? குழந்தை பிறந்த குழந்தையை குளிப்பாட்டும் பொழுது கிள்ளுவாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியாது, அடிப்பாங்க அந்த வயதான பாட்டிங்க. அது வீல் வீல் அழுவும், கோபம் வரும். ஏன் அப்படி அடிக்கிற, ஏன் அந்த குழந்தை அப்படி சித்திரவதை பண்ற அப்படின்னு நினைப்போம். அது கத்த கத்த அழ அழதான் அந்த குரல் வளையும், இந்த குரல் வளம் அது வளரும், நல்ல பேச்சு திறமை வரும் இல்லையா? நல்ல பேச்சு திறமை வரும். இன்னைக்கு குழந்தை அழக்கூடாது, நமக்கு உடனே செல்போனை கையில கொடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். உங்க வீட்டுல எத்தனை வீட்டு பிள்ளைங்க செல்போனை தொடாம இருக்குது யோசித்து பாருங்க. எல்லா வீட்லயும் குழந்தை அழுதா ஏன்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையை நாம சந்திக்கிறது இல்லை, தாளாற்றுறது இல்லை, அதுக்கு கதைகளை சொல்றது இல்லை, அதை ஆறுதல் படுத்துவது நமக்கு தெரியல. சோம்பேறிதனம், நமக்கு டார்ச்சர், அது பிள்ளை நமக்கு ஒரு டார்ச்சர், அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அதான் குழந்தைக்கு இல்லை செல்போனை கொடுத்துறோம், அது ஏதாவது ஒன்று பார்த்துன்னு இருக்குது. இன்னைக்கு ஏதோ ஒன்று பார்க்குது, நாளைக்கு வேற ஒன்று பார்க்குது. வேதனையா இருக்குது இல்ல? குழந்தைகளை நாம பெற்றுக்கொள்ள வேண்டாம். அதற்கு குழந்தைகளை தேவன் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்ததுன்னு அப்படின்னு வாசிக்கிறோம் வேதத்துல. அப்போ கர்த்தரிடத்துல கணக்கு கொடுக்கணும் இல்ல? நீ கேட்டு பெற்றதை நினைத்து விழித்திரு என்று சொல்லுகிறான். அப்போ தேவனிடத்துல வரங்களை பெற்றிருக்கிறோம், தாளந்துகளை பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் என் ஆண்டவர் கொடுத்தது என்பதை நினைத்து உங்க வாழ்வை நீங்க நகர்த்தணும். இப்படி நகர்த்தினாலே போதுங்க, நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், நம்ம சபையில எழுப்புதல் வந்துடும், இங்க போட்டி நிலவாது, சண்டை சச்சரவுகள் வராது, எழுப்புதல் அந்த இடங்களில ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், ஆசீர்வாதம் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆசீர்வாதத்தை ஒரு பாஸ்டர் வந்து, பாஸ்டர் என் பிள்ளைக்காக ஜெபி, அவன் கீழ்ப்படிய மாற்றானாக்கா எப்படி? அவனை வளர்த்தது யாரு? அவனுக்கு செல்போனை கொடுத்தது யாரு? மகனே உனக்கு இந்த வண்டி நல்லா இருக்கும் அப்படின்னு வாங்கி கொடுத்தது யாரு? விழுந்த பிறகு அழுகிறோம், ஆக்சிடென்ட் ஆன பிறகு அழுறோம், என் பிள்ளை விழுந்துட்டான், வாங்கி கொடுத்தது யாரு? அப்ப பாவத்துல தள்ளுகிறது நாமதான். அப்புறமேட்டு ஆண்டவர் இடத்துல போய் நாம நிக்கிறோம், பாஸ்டர் இடத்துல போய் நிக்கிறோம், ஊழியக்கார இடத்துல போய் நிக்கிறோம். என் குடும்பத்துல ஒரு மாற்றம் வேணும், அன்பாக ஒரு நல்ல ஒரு புரிதல் நமக்குள்ள வேண்டும். அப்போ என்னுடைய வாழ்க்கையுடைய பயணத்தை நான் செய்ய வேண்டியது, நான் கேட்டு பெற்றதை நினைத்து உங்களுடைய வாழ்வு. நல்ல ஜபாவை ஊற்றிருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். இதை சரியா நீங்க பயன்படுத்துங்களேன். ஒரு விசுவாசிக்குரிய அடையாளங்களை உங்களால காமிக்க முடியும், நிச்சயமா காமிக்க முடியுங்க, நிச்சயமா காமிக்க முடியும்.
முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரால் எல்லாமே கூடும். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரால் எல்லாமே கூடும். நான் துவக்கத்தில் நான் சொன்னது போல, நான் எந்த வேதாவும் கல்லூரியும் போகல, எந்த பாஸ்டர் கிட்டையும் அசிஸ்டன்ட் பாஸ்டர் நான் கிடையாது. ஆனா இன்னைக்கு உலகம் முழுதுமாக சுற்றி கொண்டு இருக்கிறேன். தொலைக்காட்சி, ஒரு தனி தொலைக்காட்சி சேனலை நான் ரன் பண்ணி இருக்கிறேன். 24 hours செய்தியை கொடுத்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. தேவனுடைய பணியை எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஓய்வு நாட்களிலே மாலை நேரத்தில் ஒரு ஆராதனை நடத்துறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நன்றாக ஆராய்ந்து பாருங்க. உங்களை கொண்டும் ஆண்டவராலே நிறைவேற்ற முடியும் என்பதை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எங்கேயும் ஓட வேண்டாம். அதனால ஊழியக்காரங்களாம் தப்பு அப்படி நான் சொல்ல வரல. உங்களுடைய விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்கும். உன் விசுவாசம் தான். உன் விசுவாசம் எப்படி? உன் விசுவாசத்தின்படி தான் உனக்காக கடவுது. அப்போ எனக்கு விசுவாசம் இல்லாம, எனக்கு நம்பிக்கை இல்லாம, நான் விசுவாசக்குரிய நிலையில என்ன போய் நிறுத்தி கொள்ளாம, அற்புதம் வேண்டும், அடையாளம் வேண்டும்ன்றது அது நல்ல ஆரோக்கியமா இல்ல. நல்லா யோசித்து பாருங்க. இன்னுமா நீங்க புரியுற மாதிரி சொல்லட்டா, வீட்டுக்குள்ள போங்க, வீட்டுல யாரும் இல்லை, பூட்டு கதவை திறக்கிறீங்க, நேரா போய் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு அம்மா எனக்கு ஒரு தோசை அப்படின்னு நீங்க சொன்னாக்கா, ரோட்ல போறவன் என்ன பண்ணுவான்? சிரிப்பான். பார்த்துட்டு இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. வீட்டை வந்தான் தரந்தான் உள்ள போயிட்டு யாருமே இல்லாத வீட்டுல அம்மா தோசைன்னு கேட்கிறான். அப்படிதான் நாம இருக்கிறோம். பிசாசு சிரிச்சுன்னு இருக்குது. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம சுத்தி இல்லை. விசுவாசிக்குரிய அடையாளம் இல்லை. விசுவாசிக்குரிய நிலையில நான் இல்லை. ஆனா ஆண்டவரிடத்துல நாம நிக்கிற விதம் எப்படி இருக்குது யோசித்து பாருங்களேன். இதுல பாஸ்டர் தொட்டா நடக்குமா? ஊழியக்காரங்க தொட்டா நடக்குமா? பிசாசு சிரிக்கிறான். நல்லா யோசிங்க. இன்னைக்கு ஒரு மாற்றம் உங்களுக்குள் வேணும். இந்த லெந்து நாட்களை நீங்கள் முடிக்கும் பொழுது நீங்கள் கேட்டு பெற்றதை நினைத்து நீங்கள் விழித்துக் கொண்டு உங்களுடைய பயணத்தை தொடரணும். 40வது நாள் முடிச்சிடக்கூடாது. 40 நாள் உங்க விசுவாச வாழ்வை முடிச்சிடக்கூடாது. உங்க உபவாசத்தை முடிச்சிடக்கூடாது. உங்க ஜெப ஜீவியத்தை முடிச்சிடக்கூடாது. உங்க வேத வாசிப்பை முடிச்சிடக்கூடாது. அது தொடரணும். நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்ற அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நிறைவேற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அதேதான் அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுயாதீனத்தினாலே சம்பாதித்துக் கொண்டு தம்முடைய சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாகவும் வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்க என்றார். உன் கையில கொடுத்ததை குறித்து எச்சரிக்கையாயிரு. உன் கையில கொடுத்த பிள்ளையை குறித்து எச்சரிக்கையாயிரு. வாழ்க்கை துணையை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒவ்வொன்றையும் குறிச்ச கவனம் வேணும். கணவனை குறிச்ச கவனம், பிள்ளையை குறிச்ச கவனம், மனைவி குறிச்ச கவனம், பெற்றோரை குறிச்ச கவனம், என் சபையை குறிச்ச கவனம், நான் சந்திக்கிற நண்பர்களை குறிச்ச ஒரு கவனம். இந்த கவனம் இல்லை. ஏதோ ஒன்று போற, ரோட்ல போற, நானும் போற, ஏதோ வாங்கணுமா, வீட்டுக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, இல்லை இல்லை. உன் வாழ்க்கையில எது நடந்தாலும் அது ஆண்டவருடைய சித்தம். இந்த புரிதல் இருந்தபடினால்தான் தானியேல் சிங்கத்துடைய கெபியில பயந்து போகல. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில பயந்து போகல. என்ன செய்தாங்க? பவுலும் சீலாவும் சிறைச்சாலை என்ன செய்தாங்க? துதிச்சாங்க, பாடி ஆராதிச்சாங்க. அது தேவன் கொடுத்தது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. துதிக்கலாம் அப்படி துதிச்சாங்க. என்ன நடந்தது? அஸ்திபாரங்கள் அடைந்தது, சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. ஓ, எல்லா பாடுகளிலும் தேவனை துதியுங்க. உடனே அந்த பாடு வேணாம் அப்படின்னு சொல்லாதீங்க. பாடு வரணும். பாடு வேணும் கிறிஸ்துவனுக்கு. அதுலதான் உங்களோட இருக்கிற தேவனை நீங்க காமிக்க முடியும். இந்த குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவாங்க இல்லையா? தடுப்பூசி போட்டோன்னா என்ன நடக்கும்? குழந்தைக்கு என்ன வருங்க? ஜுரம் வரும். ஜுரம் வரணும். அப்பதான் தடுப்பூசி உள்ள போய் ரியாக்ஷன் பண்ணுது. அது ஆக்ஷன் பண்ணுது உள்ள போய். அது ரியாக்ஷன் தான், அது ஜுரமா காட்டுது. அப்போ என் விசுவாச வாழ்க்கையிலே பாடுகள் வரணும், உபத்திரவங்கள் வரணும், போராட்டங்கள் வரணும். அப்போதான் என் விசுவாச வாழ்வு சரியா இருக்குதுன்னு அர்த்தம். அந்த விசுவாச வாழ்வு சரியா இருக்குது. நான் சரியா போற ஆவிக்குரிய காரியங்கள், என் விசுவாசம் சரியா இருக்குது. அப்போ அந்த இடத்துல நான் துதிக்கணும். அந்த பாடுகள் உபத்திரவங்கள்ல நான் துதிக்கணும்.
அந்த சோதனை காலங்கள்ல நான் துதிக்கணும். அதுதான் எனக்கு கொடுத்தது, அதுதான் என் அழைப்பு, அதுதான். அப்ப அதுலதான் நான் பயணிக்கணும். அது வேண்டாம் உடனே பாஸ்டர் பொண்ணு, ஐயா டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, ஐயா என் சூழ்நிலை எப்படி இருக்குது, ஐயா ஜெபிங்க. ஏன்? கர்த்தர் தான், கர்த்தருடைய பிள்ளை தான், நாம கர்த்தர் தான் அனுமதிச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போங்க, நேரம் அதிலே போங்க, பயப்படாதீங்க, போங்க. அக்னி ஜுவாலியா எதுவா இருந்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். எந்த நிலையா இருந்தாலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். உலகத்துல இருக்கிறவனை காட்டில என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அப்போ உங்களோடு இருக்கிற பெரியவர் தானே. ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க? உனக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்குது இல்ல, ஏன் இல்லைன்னு நினைக்கிறேன்? ஏன் அந்த பயம் வருது? அப்படி தெரியல, நமக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல, நான் எங்க நிக்கிறேன்னே தெரியல, அதனால பயம். அதான் நமக்கு பயம் இல்லையா? இன்னைக்கு சாவு வந்துட்டா, இன்னைக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க நான் செத்துட்டேன்னா, ஐயோ பாஸ்டர் டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க. ஏன் அந்த பயம் வருது தெரியுமா? மரணத்துக்கு முன்னாடி எங்க போறோம் நமக்கு தெரியாது. செத்தா எங்க போவோம்? பரலோகத்துக்கு போவோம் நிச்சயம் நமக்கே இல்லை. நாம செத்துட்டவங்களுக்காக நாம வேணா போடுவோம், நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிச்சான்னு போடுவோம். ஆனா நாம சொல்ல முடியாது, நான் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை நான் முடிக்க போறேன். பவுல் சொன்னா பாருங்க, ஏன்னா அவன் செத்தான எங்க போவான்னு தெரியும் பவுலுக்கு. உங்களுக்கு எனக்கும் தெரியல, அதான் பயப்படுறோம். பாஸ்டர் ஒண்ணு பாஸ்டர் போன் அடிக்கிறோம், வாயா வீட்டுல வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க ஐயா. அந்த பாஸ்டர் கூட இந்த பாஸ்டர் கூட, ஒவ்வொருத்தருக்கும் 4 பாஸ்டர் இருக்கிறோம் இல்லையா? சுகம் பண்றதுக்கு ஒரு பாஸ்டர், குறி சொல்றதுக்கு ஒரு பாஸ்டர், சிறுசபை அங்கத்தினருக்கு ஒரு பாஸ்டர், நிறைய பாஸ்டர் வச்சுன்னு இருக்கிறோம். கொஞ்சம் கூட வளரலையே. வருஷம் 40 நாள் இருந்து அது பலன் கொடுக்காம போதே. இந்த உபவாசம் பலன் கொடுக்கணும். இந்த உபவாசம் உங்களுக்கு பலன் கொடுக்கணும். நீங்கள் யார் என்றதை விழித்துக் கொள்ளுங்க, விழித்துக் கொள்ளுங்க. என்ன நடந்தாலும் கர்த்தர் நடத்த இந்த விசுவாசம் தாங்க உங்களை ரட்சிக்கும். இந்த விசுவாசம் தாங்க அந்த கஷ்டத்துல இருந்து உங்களை தூக்கும். இந்த விசுவாசம் தாங்க உங்களுடைய வாழ்வை புரட்டி போடும். அவரால் முடியாத ஒன்றுமில்லை, எல்லாம் அவரால் முடியும். தேவனால் எல்லாமே முடியும். நான் வேதம் வாசிக்காம ஜெபிக்காம நமக்கு பயம் இருக்குது. நாம ஜெபிக்கிறது நம்ம ரெடியா இல்லை. நமக்கு யாருன்னா ஜெபிச்சா காணிக்கை கொடுத்துட்டு நம்ம சும்மா உட்காருவோம். அதுக்கு ஒரு வேலைக்காரர் மாதிரி அவர் வருவாரு, ஜெபம் பண்ணாரு, அவர் கொடுத்துட்டா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். என் ஜெபத்தை ஏன் ஆண்டவர் கேட்கல? என் ஜெபத்தை கேட்காத காரணம் என்ன? நான் முட்டி போடலையா? நான் வேதம் வாசிக்கலையா? அப்படின்னு என்ன நான் முதல்ல பார்க்கணும். முதல்ல நீங்களாம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாங்க, சிலர் அரை மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நேரம் நீங்க என்ன ஜெபிக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனா உங்க ஜெபத்தை கொஞ்சம் மாத்துங்க. ஜெபத்தை இப்படி மாற்றி பாருங்களேன். பலன் கொடுக்கலனாக்கா நீ என்னிடத்துல கேளுங்க, அடுத்த மாசமே வாங்க என்கிட்ட. நான் இன்னும் என்ன காரணம்ன்றதை நான் உங்களுக்கு கரெக்டா நான் சொல்லிடுறேன். எப்படிமா ஜெபிக்கணும்? 1 மணி நேரம் நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தாக்கா 3/4 மணி நேரம் நீங்க யாருன்றதை யோசிங்க. உங்ககிட்ட இருக்க பாவத்தெல்லாம் விடுங்க, மன்னிப்பு கேளுங்க, உங்களை சுத்திகரிங்க. 3/4 மணி நேரம் உங்க பாவத்தை எல்லாம் கழுவிடுங்க. அந்த பாவெல்லாம் கழுவப்பட்டுடுச்சு அப்படின்னு ஒரு மன நிறைவு கிடைக்கும். அது கிடைச்ச பின்பு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க போதும். தேவன் வானத்தில் இருக்கா, நீ பூமியில் இருக்க, அவன் வாய் வார்த்தை சுருக்கமா சுருக்கமா ஜெபம். கணவனை காமி கொடுங்க, மனைவியை கொடுங்க, பிள்ளைகளை கொடுங்க, பெற்றோருக்கு கொடுங்க, பலவீனங்களை கொடுங்க, தேவைகளை கொடுங்க, விசுவாச வாழ்வு கொடுங்க. கர்த்தர் நடத்துவார். இந்த பாவத்தை கழுவாம ஆண்டவரே வா எனக்கு இதை கொடு அப்படின்னாக்கா, ஆண்டவர் அங்க பக்கத்துல இல்லை, வீட்டுல அம்மா இல்லை. அம்மா இல்லாத வீட்டுல நான் தான் வீட்டு சாவி போட்டு திறந்தேன். உள்ள போய் உக்காந்து டைனிங் டேபிள் உக்காந்து அம்மா எனக்கு தோசை அப்படின்னு சொன்னா ரோட்ல போறவன் ஜெரிக்கிறான். என்ன லூஸ் அவன், கிறுக்கா பிடிச்சிட்டு அவனுக்கு. அப்படிதான் பிசாசு நம்மளை பார்த்து சிரிச்சுன்னு இருக்கிறான் நம்ம ஜெபத்தை பார்த்துட்டு. ஏன்னா பாவம் வச்சு ஆண்டவர் இடத்துல போய் நிக்கிறோம். குணத்தை மாத்திக்கல, எண்ணத்தை மாத்தல, சிந்தனையை மாத்தல, அதே பாவியா வாழ்ந்து கொண்டு போய் ஆண்டவரே எனக்கு கொடுங்க. பாஸ்டரை ஜெபிங்க. என்னையா மந்திரவாதியா பாஸ்டர்? பாஸ்டர் மேஜிக் மேனா? எல்லா பாஸ்டர் மேஜிக் மேன் ஆகிட்டோம். இவர் தொட்டா அது நடக்கும், அவர் பார்த்தா இது நடக்கும், இவர் பேய் ஓட்டுறவர், பிசாச ஓட்டுறவர், அவர் வாழ்க்கை குறித்து சொல்லிடுவாரு. அது என்ன சொல்லிடுவார் தெரியல, பயமா இருக்குது. பைபிள் அப்படிலாம் இல்லாத ஒரு காரியங்களை ஜோடிக்கிறோம். நாம் இல்லாத காரியம் ஜோடி ஆண்டவர் மட்டும் முன்னால வைங்க. உங்களிடம் இருக்கிற பாவங்களை உணருங்க. பாவங்களை உணராம இருந்தாக்கா நீங்க சொல்றீங்க இல்லையா, நிறைய காரியம் இது சத்தியம் அறியாதவங்களுக்கும் நடக்குது. உங்களுக்கு தெரியுமா? சத்தியம் அறியாதவங்களுக்கும் உங்களை விட நல்லா நடக்குது.
நல்லா நடக்குதே. அப்போ நம்முடைய ஆண்டவர் என்ன பலன் குறை உள்ளவரா? நம்முடைய ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா? செய்வாரு. அது பெற்றுக்கொள்ளும்படி என்ன நான் போய் நிறுத்தல. அதை நாம உணர்றது கிடையாது. நாம உணர மாட்டோம். அது என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்குதான் விடுதலை. என் வாழ்க்கையெல்லாம் சபிக்கப்பட்டது. என் வாழ்க்கையை நான் ரசிச்சு ரசிச்சு அழிச்சு இருக்கிறேன். எப்படி ரசிச்சு ரசிச்சு அடிப்பேன். இதை குடிச்சு நான் செத்துருவேன்னா நான் குடிப்பேன். அந்த இடத்துல சண்டை போட்டா வெட்டிடுவானா போய் சண்டை போடுவேன். அவ்வளவு ரசிச்சு ரசிச்சு நான் குடிச்சு அழிச்சேன். எனக்கு 56 வயசு ஆகுது. 56 வயசு ஆகுது. 96 டிசம்பர் 27 முன்னாடி வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில மரணம் நியமிக்கப்பட்டு விட்டது. எனக்கு டிசம்பர் 26 முன்னாடியே நான் செத்து போயிருக்கணும். என்னுடைய தகப்பனார் டெலிபோன் ஆபீஸ்ல வேலை செஞ்சார். அந்த வேலை நான் மூத்த மகன் சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கணும். அந்த வேலையை எங்க அக்காவுக்கு கொடுத்துட்டேன். அடுத்தது என்னுடைய தாயார் சிஎம்சி மருத்துவமனையில் இருந்தாங்க. அவங்களுடைய வேலை வந்துச்சு, என் தம்பிக்கு கொடுத்துட்டேன். மீண்டுமாய் வந்துச்சு, இன்னொரு தம்பிக்கு கொடுத்துட்டேன். நான் தான் சாக போறேனே, செத்து போலான்னு நினைக்கிற அந்த வாழ்க்கையை கர்த்தர் உயிர்ப்பித்தார். எல்லாம் கவனிங்க. எனக்கு புத்தி கிடையாது, ஞானம் கிடையாது. எனக்கு ஞானம் கிடையாது, எனக்கு தொழில் அனுபவம் கிடையாது, எனக்கு வசதி வாய்ப்பும் கிடையாது. எப்படி எனக்கு வசதி வாய்ப்பும் கிடையாது. இந்த நெகம் இந்த பூமியில பட்டுச்சுன்னா எவ்வளோ பிடிக்கும், அந்த அளவு கூட எனக்கு வசதி வாய்ப்பு கிடையாது. அப்படி இருந்த என்னுடைய வாழ்வு இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி தெரியுமா? நீங்க யாருன்றதை புரிஞ்சுட்டா போதும். நீங்க யாருன்றதை புரிந்து கொண்டா போதும். என்னுடைய சின்ன அக்கா வெளிநாட்டில் கொஞ்ச நாள் வேலை செய்து கொண்டிருந்தாங்க. எங்க அக்கா கிட்ட நான் கேட்பேன், ஒரு முறை அந்த ஃப்ளைட்ல என்னை கூட்டின்னு போயிட்டு ப்ளீஸ் அப்படி இறங்கிட்டு என்னை கூட்டின்னு வந்துரு அப்படின்னு ரொம்ப கெஞ்சுவேன். அந்த நிலையிலெல்லாம் வாழ்க்கை இருந்தது. இங்க ஒரு பெருக்கிற வேலை. இன்னைக்கு டவுன் பஸ் மாதிரி ஆண்டவர் மாற்றினா. கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் டவுன் பஸ் மாதிரி நான் போயின்னு வந்துன்னு இருப்பேன். டவுன் பஸ் மாதிரி எப்போ வேணா போயிட்டு வந்து நிற்பேன். கொரோனாக்கு அப்புறமேட்டு அது பிரேக் ஆயிடுச்சு. ஆண்டவர் மீட்டுமாய் வழியை திறந்து கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த மாசத்துல மஸ்கட் ஒரு புரோகிராமத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, தகுதியற்ற உங்களை தகுதி உள்ளவராய் ஆண்டவரால் மாற்ற முடியும். அதற்கு நீங்க எதையும் கொடுக்க வேண்டாங்க. தேவனுடைய பிள்ளையாய் உட்காருங்க, ஒரு விசுவாசியாய் உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. நீங்கள் கேட்டு பெற்றதை நினைத்து விழித்திருங்க. இதுதான் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது சொன்ன காரியம். அதைதான் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டது. நீங்கள் கேட்டு பெற்றதை நினைத்து உங்கள் வாழ்க்கை ஆவிக்குரிய பயணம் விழிப்புள்ளதா இருக்கட்டும். விழிப்புள்ளதா இருந்தாலே போதுங்க. நிச்சயமாய் நீங்கள் நாம் கேட்டு பெற்றதை நாம பெற்றவர்களாய், நாம் சாட்சி உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்த முடியும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் சொல்கிறார், 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்தை ஏற்படுத்தினபடினால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த அபிஷேகத்தை கொடுத்தார், வரங்களை கொடுத்தார், தாளங்களை கொடுத்தார். உண்மையுள்ளவன் சுகத்தை கொடுத்தாரு, உண்மையுள்ளவன் நினைச்சு வாழ்வை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், ஒரு நல்ல வீட்டை கொடுத்தார். நீ இப்படி எல்லாம் வாழ்வே, சாட்சியா இருப்ப, அப்படி நாமத்தை சொல்லி வருவே. இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள், என் பிள்ளை எனக்காக வாழும் அப்படி நம்பி உங்ககிட்ட கொடுத்தார். ஓ, எவ்வளவு நம்பிக்கையில் ஆண்டவருக்கு உங்க மேல, ரொம்ப நம்பிக்கை உங்க மேலாம். ஆண்டவர் ரொம்ப நம்புறாரு உங்களை. இன்னைக்கு உங்களை நேசிக்கிறார், ரொம்ப நம்புறாரு உங்களை. ஆனா கேட்டு பெற்றதை மறந்துட்டோமே. எத்தனை அதிசயம், எத்தனை அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில. மரணம் என்னைக்கு செத்து இருக்கணும், நடந்திருக்கணும், என்னைக்கு செத்து போயிருக்கணும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், அது செத்து போயிருக்கணும். என்னைக்கும் வாழ்வு கொடுத்திருக்கிறாரு, அதை நினைச்சு உன் வாழ்வு வீழ்த்து கொண்டு ஓடுன்னு தான் சொல்றாரு. அதை மறந்துட்டோம். எதற்கு இந்த அபிஷேகம் தெரியல. இங்க அபிஷேகத்துல குதிக்கிற வெளியே போனா கெட்ட வார்த்தை பேசணும் இல்ல. நம்ம செய்யற காரியத்தை பாருங்க, நல்லா குடும்ப ஜெபம் செய்யறோம், அப்புறமேட்டு பிள்ளைகளை வேற மாதிரி பேசுறோம், வட்டிக்கு ஓடுறோம், சபையில சண்டை போடுறோம், போட்டி கோஷ்டி. வேதனையா இருக்குது, பயமா இருக்குது. ஆண்டவர் என்கிட்ட ஒரு நம்பிதான் இதை கொடுத்தாரு, நம்பி இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, நம்பி இந்த பணியை கொடுத்தாரு.
நம்பி இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தார் அப்படின்னு அந்த பய உணர்வு இருந்துச்சுனாலே பிள்ளைங்க நல்லா இருக்குங்க, உங்க சந்ததி நல்லா இருக்குங்க. நீங்க பாக்குறீங்களே உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும், உங்க பிள்ளைங்க நிச்சயமா நல்லா இருக்கும். தகப்பன் இல்லாம கணவன் இல்லாம 6 பிள்ளைகளை என் தாயார் வளர்த்தாங்க. வெறும் கண்ணீர் தான், வேற எதையும் நான் பார்த்ததில்லை. எங்க அம்மா கிட்ட நல்ல புடவை கட்டி நான் பார்த்ததில்லை, சிரிச்சு கலகலம் சிரிச்சு நான் பார்த்ததில்லை. ஆனா அந்த ஜெபங்கள் 6 பேரையும் செட்டில் பண்ணிச்சு. மரணத்துக்கு முன்னாடி அந்த 6 பேருடைய வாழ்வையும் என் தாயார் ரசித்தார்கள். வாழ்க்கை வாழ்றது எதற்குங்க? பிள்ளைகளுக்காக. பிள்ளைகளை அழிக்கிறோம், நம்மளே அறியாமல் அழிச்சு இருக்கிறோம். எதற்கு பெற்றெடுத்தேன்னு தெரியல, பிள்ளைகளை அழிச்சுன்னு இருக்கிறோம். நான் பட்ட கஷ்டம் பிள்ளை படக்கூடாதுனாக்கா, கஷ்டத்தை நான் கஷ்டப்பட்ட போதே இந்த பாடுனாக்கா, என்ன மாதிரி கஷ்டப்படாத எப்படி இருக்கான், விழுந்து போயிருக்கிறான். அப்போ என்னை விட அதிகமா என் பிள்ளை கஷ்டப்படணும், கஷ்டத்தை காமிக்கணும் அப்படின்னு நினைங்க. பிள்ளைகிட்ட 10 ரூபா கொடுத்து வாங்கின சொல்லுங்க ஒரு பொருளை, அப்படி விட்டுட்டு வரக்கூடாது. பொறுப்பா கேட்டு வாங்கினா கற்றுக் கொடுங்க. பிள்ளைய கடைக்கு அனுப்பாம இந்த வேலை செய்ய விடாம அந்த வேலை செய்ய விடாம அப்படியே உக்காந்து இருந்தாங்க. பிள்ளை நாளைக்கு போற இடத்துல எப்படி வாழும்? வாழாது. கற்றுக் கொடுங்க, பிள்ளைகளை கற்றுக் கொடுங்க. எனக்கு கொடுத்தது இந்த தாளந்து, இதை நான் கர்த்தர் இடத்துல காமிக்கணும். ஆண்டவர் ஒரு நாள் வருவார், மகனே மகளே உங்ககிட்ட இந்த தாளந்து கொடுத்தன என்ன பண்ண? இவ்வளவு ஜெபாவியா? எத்தனை பேருக்காக நீ ஜெபிச்ச? உனக்கு தசம்பாகம் நல்ல காசெல்லாம் கொடுத்த தசமாமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு வாழ்வு கொடுத்தன 2 மணி நேரம் 40 நிமிஷம் தசம்பாகமா கொடுத்திருக்கணுமே. வேதம் வாசிக்கிறதோ ஜெபிக்கிறதோ ஒரு சுவிசேஷம் சொல்றதோ நீ செஞ்சிருக்கலாமே. விட்டுட்டோம். ரொம்ப தடுமாறின்னு இருக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களை விழுந்து போய் இருக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களை எழுப்புதல் இல்லாமல் இருக்கிறது. கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய காரியங்களை கொஞ்சம் புரிந்தவர்களாக உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. நீங்கள் கேட்டு பெற்றதை நினைத்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. உங்க கையில தேவன் நீங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி உங்களை நம்பி, ரொம்ப நம்பிக்கை ஆண்டவருக்கு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை, ரொம்ப ரொம்ப நம்புறாரு. உங்களை நம்பிதான் உங்களுக்கு அந்த அபிஷேகம் வர்றாங்க. தாளந்துகள் எத்தனை பேருக்கு வீடு இல்ல, வீடு கட்டி நமக்கு கொடுத்திருக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்திருக்கிறாரு, நல்ல சாப்பாடை கொடுத்திருக்கிறாரு. நன்றி ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளையும் நகர்த்துங்க. ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் கொடுத்தது அப்படின்றத உணர்ந்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய மகிமை பொருந்திய ஒரு பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்வில் அவர் செய்வார் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதே 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் அதுல 20வது வசனத்தில் அவர் சொல்கிறார், ஓ தீமோத்தேயுவே, உனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விட்டு விலகு. வீணான காரியம் நமக்கு வேண்டாங்க. ஆண்டவரை நம்பி இந்த வேலையை கொடுத்திருக்கிறாருங்க, அந்த வீணானது எனக்கு வேண்டாம். சீர்கேடான பேச்சுகள், ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்கள், இதெல்லாம் வேண்டாம். வேணாம் பிரதர் சிஸ்டர், வேண்டாம், நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். பிரதர் வேண்டாம், சிஸ்டர் வேண்டாம், எனக்கு கர்த்தர் கொடுத்தார். பிள்ளைகளை பார்த்து உங்க பிள்ளை சண்டை போடாதப்பா, நம்மளாம் கடவுளுடைய பிள்ளைங்கப்பா, நம்மள ஜெபிக்கணும். கணவன்கிட்ட சொல்லுங்க, கோவப்படும் போது எங்க கோவப்படாதீங்க, நம்மள கிறிஸ்தவ குடும்பம், பக்கத்துல தப்பா நினைக்க போறாங்க. உடனே அவர் அமைதல் ஆயிடுவாரு. மனைவி பார்த்து சொல்லுங்க, ஏமா அப்படி நடந்துக்காத, அபிஷேகம் உன் மேல இருக்குது, நீ ஊழியம் செய்கிற, நீ சபையில ஒரு பொறுப்புல இருக்கிற, நீ அப்படி பேசக்கூடாது, வேண்டாம் சொல்லுங்க. நியாயத்தீர்ப்பு ஒன்று இருக்குது. நிச்சயமா அந்த குடும்பத்தை ஒரு சமாதானம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லுங்க. பிள்ளைங்க சண்டை போடும் போது, அடம் பிடிக்கும் போது அந்த பிள்ளைகள் கற்றுக் கொடுங்க. இல்லையப்பா, நம்ம கிறிஸ்தவ குடும்பம் அப்படிலாம் செய்யக்கூடாது, நம்ம அப்படி ஆசைப்படக்கூடாது, அப்படி போட்டி போடக்கூடாது. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்குது, நிச்சயமா செய்வார். நீ மகனே நீ நல்லா இருப்படா. எங்க அம்மா என்கிட்ட சொன்னதுதான், மகனே நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்படா. நாங்க நல்லா இருக்கிற, ஒரு குறை இல்லை, இந்த நகம் படுற அளவுக்கு கூட ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களே உயர்த்துவார். இதுதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் உனக்கு உனக்கு அப்படி சொல்றதுனால இல்ல, நான் மாற்றிக்கொள்றதுதான் ஆசீர்வாதம். எங்க மாற்றிக்கொள்ள அங்கதான். வேதம் அழகா சொல்லுது இல்ல, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் என்ன செய்ய முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது, தேவனை பார்க்க முடியாது, தேவன் கிட்ட ஒண்ணு வாங்க முடியாது. பரிசுத்தம் இல்லாத எதுவுமே வாங்க முடியாதுங்க. வேதத்தை நல்லா வாசிக்கிறோம் அப்படிதான், ஆனா பரிசுத்தம் படுத்துவது இல்லை, பாவத்தை விடுறது இல்லை. ஆண்டவர் எனக்கு என்னதான் கொடு
கொடுங்க. எப்படிங்க கொடுப்பாரு? வேதம் அப்படி சொல்லலையே. வேதம் அப்படி சொல்லல. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. முடியாது, உன்னால வாங்க முடியாது. யார் ஜெபிச்சாலும் முடியாது. பால் யாகிச்சு வந்தாலும் சரி, மோகன் சேனம் வந்தாலும் சரி, அகஸ்தின் அண்ணன் வந்தாலும் சரி, ஜெபிச்சாலும் மாற்ற வராது. எங்க பரிசுத்தம் இருக்குது அங்கதான். கர்த்தர் பேசணும்னு நினைச்சிட்டாருனாக்கா கழுதை கொண்டு கூட பேசிடுவாரு. தெரியுமா உங்களுக்கெல்லாம்? தெரியுமா உங்களுக்கெல்லாம்? கர்த்தர் பேசணும்னு நினைச்சா பேசிடுவாரு, நிச்சயமா பேசிடுவாரு. ஒரு முறை ஊழியத்தில் சோர்ந்து போய் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். உட்கார்ந்து கொண்டு பக்கத்துல ஒரு சின்ன தம்பி இன்னும் பள்ளிக்கு போகல, ஸ்கூலுக்கு போகல, விளையாடி கொண்டிருந்தான். என்னையா ஊழியத்தில் இவ்வளவு பாடுகள் இருக்குது, அந்த ஊழியத்தை விட்டுறதுக்கு எதனா வழி இருக்குமா, பைபிளை பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த சின்ன பையன் ஓடி வந்தான். என்ன அங்கிள் ஒரு மாதிரி உக்காந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொன்னா தெரியுமா? அங்கிள் எல்லாம் சரியா போட்டு நீங்க ஏஞ்சி போங்கன்னா. என்ன உருவ குத்தியது அந்த வார்த்தை. முடியும் அங்கிள், ஏஞ்சி போங்க அங்கிள்னா. என்ன ஆண்டவர் சொன்ன மாதிரி இருக்குது. இல்ல மகனே நான் இருக்கிறேன், நீ போ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. யாரை கொண்டு வேணாலும் ஆண்டவர் பேசுவாரு. பேசணும்னு நினைச்சா ஊழியக்காரனை கொண்டல்ல, நான் முட்டி போட்ட ஆண்டவர் பேசுவார். இப்ப ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறாரா மட்டும் பாரு, அடிக்கடி செக் பண்ணிக்க இருக்கிறாரான்னு. கண்ண மூடி பஸ்ல போறியா, கண்ண மூடி பாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறியா. இல்லன்னு தெரிஞ்சுச்சுனாலும் எங்கேயாவது எங்க வேணாலும் முட்டி போட்டுரு. பாத்ரூமா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, முட்டி போட்டுட்டு அவர் பிரசன்னம் மீண்டும் உணர வரைக்கும் அந்த இடத்த விட்டு போகாத. ஆசீர்வாதத்துக்கான வழி அதுதான். இல்ல ரொட்டினா எல்லாரும் போல நீயும் வாழலாம், அவ்வளவுதான். எல்லாரும் போல உன் வாழ்க்கையும் இருக்கும், எல்லாரும் போல நீ வாழலாம். ஆனா உன்னை விட சத்தியம் அறியாதவன் நல்லா வளர்ந்துட்டு போவான், நீ விழுந்துன்னு தான் இருப்ப. ஆண்டவர் கல்லுகளை கொண்டு கூட ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஒண்ணுமே இல்லை, ஆண்டவரால எல்லாமே முடியும். ஆண்டவர் காண்பிக்கிற அந்த கட்டளைகளை கடைபிடித்து அந்த நீதியின் பாதி நீ நடந்துட்டா போதும், வேற எதையுமே அவர் கேட்கல. கொஞ்ச நாளைக்கு பாடுகள் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அந்த பாடுகள் எல்லாம் ஒரு ஆசீர்வாதத்திற்கான வழிகள். இப்ப பாடுகள் வேண்டான்னு சொல்லாதீங்க. பாடுகள் வரும்பொழுது பவுல் சீலாவை போல நல்லா ஜெபியுங்க, நல்லா துதியுங்க. நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றங்களை அவர் உண்டாக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். மாற்றங்களை உன்னிடத்தில் அவர் கொடுப்பார். மாற்றங்களை கொண்டு உன்னுடைய வாழ்வை அவர் மாற்றி அமைப்பார் என்பதே மாற்று கருத்து இல்லை. அதான் வெளிப்படுத்தின விசேஷம். மீண்டுமாய் இந்த 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 3வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசிக்கும் சொல்கிறாரு, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகியால் நீ ஜாக்கிரதையாய் மனம் திரும்பு. நேசிக்கிறவருடைய வாழ்க்கையில் சிட்சை இருக்கிறது. ஆண்டவரை நேசிக்கிறாரு, சிட்சை இருக்கும். பாடு இருக்குதா, சிட்சை இருக்கும். அப்போ தேவன் என்னை நேசிக்கிறார்னா நாம நினைக்கணும், ஏன் இந்த சிட்சை வந்துச்சு, ஏன் இந்த பாடு வந்துச்சு? இல்ல, ஆண்டவரை நேசிக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடு வந்துச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. ஏன் வந்துச்சு தெரியல பாஸ்டர், இல்ல இல்லையா, கர்த்தரை நேசிக்கிறார். கஷ்டம் வந்தால ஒரு ஆவிக்குரியவன் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் என்னை நேசிக்கிறார். அதான் விசுவாச பயணத்தில் காணப்படுகிற ஒரு பார்வை. பாடுகள் வரும்பொழுது நீங்க நினைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தர் என்னை நேசிக்கிறார். யாரை நேசிக்கிறாரோ அவர்களே அவர் சிட்சிக்கிறார், வேற ஒண்ணே இல்லை. நேசிக்கிறவர்களை ஆண்டவர் சிட்சிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிட்சிக்கிறார் என்பதை அறிந்துதான் நாம நம்முடைய வாழ்வை நாம நகர்த்தணும். சிட்சிக்கிறார், ஆண்டவர் என்னை சிட்சிக்கிறார், என்னை நேசிக்கிறார், அதனால சிட்சிக்கிறார். என்னை நேசிக்கிறபடினால்தான் அந்த சிட்சை என்னுடைய வாழ்வில் காணப்படுகிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். அதான் அப்போஸ்தலர் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்றார், ஏனெனில் சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்கு நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும், தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் குறித்து கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கணும். அப்ப என் வாழ்வில் என் அழைப்பை நான் உணர்ந்துட்டேன்னா என் வாழ்க்கையில எதனால இது அனுமதிக்கப்பட்டது என்பதை நான் உணர்வேன். அப்ப தைரியமா கர்த்தருக்கு முன்னாடி நான் நிக்கலாமே, முட்டி போடலாமே, தைரியமா நீயே ஜெபிக்கலாமே, தைரியமா அடையாளங்களை நீயே பார்க்கலாமே, ஒரு விசுவாசிக்குரிய அடையாளத்தை நீயே காமிக்கலாமே. நிச்சயமா உன் ஜெபத்தில் தேவன் கிரியைகளை செய்வார், உன் ஜெபத்தில் அற்புதம் செய்வார். நீ நிச்சயமாய் நீ அழைப்பை உணர்ந்துட்டா போதும். இந்த அழைப்பை உணர்ந்துட்டு உன்னுடைய வாழ்வை நகர்த்துவார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். இந்த உபவாச ஜெபம் சும்மா இல்லை, ஒரு ஆசீர்வாதமானது. உண்மையாகவே இந்த நாளிலே அந்த விடுதலைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு பயணம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுகிற பயணம், அதுதான்
அப்போஸ்தலர் ரோமாபுரிக்கு எழுதும்போது சொல்றார், ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல அவர் சொல்றார், அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்பதை நீ அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளுடைய ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்ணுகிறாயோ. அப்போ நீ குணப்படும்படிதான் இவைகள்லாம் அனுமதிக்கப்படுகிறது. அதை நீ அசட்டை பண்ணாத. நான் குணப்படுவதற்காக தான் இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இதெல்லாம் அனுமதிக்கப்படுகிறது. இந்த புரிதல் இருந்து விட்டாலே போதும். நீ அசட்டை பண்ணிடாத. கொடுக்கிற கஷ்டமா இருந்தாலும் சரி, நஷ்டமா இருந்தாலும் அசட்டை பண்ணாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் என்ன செஞ்சதுக்கு நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் என்ன நல்ல அழைப்புல வச்சிருக்கிறாரு. என்ன பிரதர் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, கர்த்தர் என்னை நடத்துகிறார், அவ்வளவுதான். ஐயோ ஏன் கேட்கறீங்க, என் பிள்ளை எப்படி பாஸ்டர், அது எப்படி? கர்த்தர் என்னை நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ தயவு நான் குணப்படும்படி என்னை நெருக்கி ஏவுகிறது. இதை அறியாவிட்டால் தான் நாம் அதை அசட்டை பண்ணுகிறோம். இதை உணராவிட்டால் தான் அந்த அழைப்பை அசட்டை பண்றோம். அபிஷேகத்தை அசட்டை. நல்ல அபிஷேகம், நல்லா ஜெபிக்கிறவங்க தான் நீங்கள்லாம். இப்படி ஜெபிக்கிறீங்க, தேவனோடு பேசுறீங்க, தேவனோடு நடக்கிறீங்க, அதை அசட்டை பண்ணலாமா? நீங்க அசட்டை பண்றோம். நாம அபிஷேகம்னா என்னன்னு தெரியல நமக்கு. கை தட்டிட்டு போறது அபிஷேகம் நினைக்கிறோம். சபைகளை போய் நடத்துகிறது இல்லையா? ஏலியின் சபையை போல இருந்தாலும் அந்த இடத்த தேவ சத்தத்துக்கு மனுஷ சத்தத்துக்கு வித்தியாசம் காமிக்கிறார் நம்ம சபைகள்ல இல்ல. எல்லாம் நடக்குது. இது நம்ம உணர்ந்து நம்ம பாயிண்டால போதுங்க. நிச்சயமாய் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை அறிந்து கொண்டு நாம் ஓடுவோமே, அதை அறிந்தவர்களாய், அதை புரிந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையுடைய பயணத்தை நாம் நகர்த்துவோம். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறார், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதுல 6வது வசனத்துல அவர் சொல்கிறாரு, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும்னு சொல்றாரு. பார்த்து நடக்காதீங்க, விசுவாசித்து நடங்க. விசுவாசித்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. இது கிடைச்சாதான் அப்படி பார்க்காதீங்க. கர்த்தர் செய்வார் என்கிற விசுவாசத்தோடு ஓடுங்க. கர்த்தர் என்னை நடத்துவார் என்கிற விசுவாசத்தோடு ஓடுங்க. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே இதை செய்து முடிப்பார், அந்த விசுவாசத்துல ஓடுங்க. அந்த விசுவாசத்தை ஓடுங்க. ஏன்னா நம்மளாம் இதெல்லாம் பெற்றிருக்கிறோம். அபிஷேகம், வரம் பெற்றிருக்கிறோம், ஜபாவு எல்லாம் இருக்குது. நம்ம பார்த்து நடக்கிறவங்கள, விசுவாசித்து நடக்கிறவங்க. இது கொடுத்தாதான், அது செஞ்சாதான். இல்ல இல்லைங்க, அவர் செய்வார், அவர் கொடுப்பார், அவர் எல்லாத்தையும் எனக்கு செய்வார், அவருடைய பிள்ளை நானு, அவர் என்னை நேசிக்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வோடு உடைய வாழ்வை நகர்த்துங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றிக் கொள்வார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிற காரியம் அதை தான். புரிந்து கொள்ள வேண்டும். நீ கேட்டு பெற்றதை நினைத்து விழித்திரு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை நினைத்து விழித்திருங்க. நல்ல வாழ்க்கை துணை, நல்ல பிள்ளைகள், நல்ல பெற்றோர், நல்ல அபிஷேகம், நல்ல சபை, நல்ல ஆசீர்வாதங்கள், நல்ல ஒரு வேலை, சுகம், பலன், ஜீவன் எல்லாம் நல்லா இருக்குது. அதை நினைச்சு, இதை கர்த்தர் கொடுத்ததை நினைச்சு விழித்து கொண்டு ஓடுங்க. பின்வாங்கி போகாதீங்க. அழைப்புல நில்லுங்க. நிச்சயமாய் ஒரு விசுவாசிக்குரிய அடையாளத்தை கூட உங்களாய் கொண்டு ஆண்டவர் செய்ய முடியும்.